ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம தமிழை அசிங்கப்படுத்தி நம்ம சம்யுக்தா பேசுனதுனால சிபி அந்த இடத்துல ரொம்பவே கோவப்பட்டுட்டாங்க. என் பொண்டாட்டியை என் கண்ணு முன்னாடியே இந்த அளவுக்கு நீ அசிங்கமாக பேசிகிட்டு இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க, உனக்கு இந்த வீட்டில் இடம் கொடுத்ததே இப்போ தப்புன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்யுக்தா கிட்ட ரொம்பவே நம்ம சிபி கோவமாக பேசுகிறாங்க. இதுக்கு மேலே இந்த வீட்டில் நீ இருந்தீன்னா இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ இந்த மாதிரி தான் அசிங்கப்படுத்திட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சம்யுக்தாவை கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளுறாங்க. நம்ம சம்யுக்தாவோ நான் இந்த காரியத்தை நான் பண்ணலை, என இது பண்ணாத, இப்படிலாம் பண்ணாத சிபி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கெஞ்சுறாங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் சிபி கேட்காம நம்ம சம்யுக்தாவை வெளியில் தடுத்துடுறாங்க. நம்ம ஜானுமாவுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. நம்ம நினச்சதை சிபி நடத்தி முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக கேடிக்கிட்டேயும் நமக்கு சேதுக்கிட்டேயும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஜானுமா நீங்கள் நினச்சதை சரியாக முடிச்சிட்டீங்க, சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கேடி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானுமா ஆஃபீஸ்க்காக வெளியில் புறப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கேடி என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சிபி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சிபி, உன்னை மீறியே நீ தமிழை லவ் பண்ணுற போல அப்படின்னு சொல்லும் போது என்னன்னே தெரியலடா, எனக்குமே ஒன்றுமே புரியல. அந்த டிவைஸ் ஒன்றும் சும்மாலாம் கிடையாது, சரியா? பொய் சொல்கிறவங்கள எப்படி காட்டி கொடுத்தது பார்த்தல, அந்த மாதிரி தான் நீ தமிழை மனசில் வச்சுட்ருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த டிவைஸ் உன்னை எதையுமே சத்தமே போடாமல் அமைதியாக இருந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம், நீ தமிழை விரும்ப ஆரம்பிச்சிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேடி நம்ம சிபி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சிபியுமே எனக்குமே ஒன்றுமே புரியலடா, ஆனால் இது மட்டும் நீ கடைசி வரைக்கும் தமிழை சூப்பராக நீ பார்த்துக்கிட்டீங்கன்னா ஜனமா எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால நீ இனிமேல் தமிழை ஏற்றுக்கிட்டு வாழ்கிறது தான் உனக்கு நல்லது. இந்த சாமெல்லாம் நீ நம்பணுன்னு வச்சுக்கேன், அவளாம் இந்த சொத்துக்கு ஆசைப்படுறவ, பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இருப்பான். ஆனால் தமிழ் அப்படி கிடையாது. தமிழ் உன் மேலே உயிரே வச்சுட்ருக்கா. அவளை மாதிரி ஒரு ஒய்ஃப் உனக்கு கிடைக்க ரொம்ப கஷ்டம்டா. அதனால நீ தமிழை ஏற்றுக்கிட்டு வாழ்கிறது தான் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேடி சொல்கிறத நம்ம சிபி ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன மீறியே நான் தமிழை லவ் பண்ணுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜனமாக்காக தான் நீ வேஷம் போட்ட, ஆனால் உண்மையிலேயே உன் மனசில் தமிழ் இருக்கான்றதை இப்போ நிரூபிச்சிட்ட. அதனால நீ தமிழ் கூட ஹாப்பியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேடி அந்த பக்கம் போயிடுறாங்க. இந்த பக்கம் தமிழ் நம்ம ஜனமா கிட்ட கேட்குறாங்க, எங்கே போகிறீங்க, உங்கள் உடம்பு கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் பார்த்துக்கலாம்ல, இப்போ எதுக்கு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை தமிழ், நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் போய் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறோமா, நீங்கள் போய் உடம்பை பார்த்துக்கங்க அப்படின்றாங்க. இல்லை நான் உடம்பு அளவுக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன், இப்போ தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்றாங்க. அப்போ உங்களோட சந்தோஷத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீயும் சிபியும் சந்தோஷமாக இருக்கீங்களா, அதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன தமிழ் இப்படி கேட்குற அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியா, நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா? ஆமாம், இதுக்காக தானே நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன் அப்படின்றாங்க. இந்த பக்கம் நம்ம சிபியும் வந்துடுறாங்க. என்ன ஜானுமா ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சிபி, எனக்கு நீயும் தமிழை ஹாப்பியாக இருக்கீங்கல்ல, அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு மேலே என் உடம்பை பார்த்துக்கிறதுக்கு என்ன இருக்குது? நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா நான் ஆயுசு ஃபுல்லாகவும் நான் இன்னும் சந்தோஷமாக இருப்பேன். இன்னும் நான் பார்க்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குல்ல, அதனால நான் எனக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சிபி கிட்ட நம்ம ஜானுமா சொல்லிட்டு இருக்கத சிபியும் கேட்குறாங்க. அப்போ ஜானுமா நம்ம சந்தோஷமாக இருந்தால் இவங்க சந்தோஷமாக இருப்பாங்கல்ல, அப்போ உண்மையிலே நம்ம தமிழ் கூட சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம சிபியுமே ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜானுமா வெளியில் போகிறாங்க, கம்பெனிக்கு போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களோட கால் தடுத்துருது. அப்போ அதை பார்த்துட்டு நம்ம சிபியும் தமிழும் ரொம்பவே பதறி போயிடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. இல்லை நீங்கள் உள்ளே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அவங்க போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதையும் மீறி நம்ம ஜானுமா வெளியில் போயிடுறாங்க. அதே மாதிரி அவங்க போகும்போது பார்த்திங்கன்னா அந்த கார் கொஞ்சம் பிரேக் டவுன் ஆகி நின்றுடுது. ஒரு பக்கம் நம்ம டிரைவர் அந்த காரை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் ஜானுமாவை அப்படியே பார்க்க ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும் போது ஒரு கார் மோதுறதுக்காக வருது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதை பார்த்துட்டு அம்மு அவங்க ரொம்பவே துடிச்சு போகிறாங்க. தன்னோட அம்மாவுக்கு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள காப்பாற்றுறதுக்காக அங்கேருந்து வராங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அம்மான்னு கூட்டிகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஜானுமா பிடிச்சி அவங்க தள்ளி விட்டுறாங்க. இந்த பக்கம் அம்முக்கு ரொம்பவே அதிகமாக அடிபட்டுருது. இதை பார்த்த ஜானுமா இது யார் நம்மளை காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மு அந்த இடத்துல இருக்கும்போது அவங்க ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா இது, இவன் நம்மளை காப்பாற்றிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம ஜானுமாவுக்கு பழைய நினப்பெல்லாம் மனசில் போகுது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா
ஒரு பக்கம் நம்ம அம்முவை வந்து அவங்களால ஏற்றுக்கவும் முடியல. இந்த பக்கம் வந்து அவங்களோட பாசம் வந்து அவங்கள தடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆட்டோவில் இருக்க போகும்போது எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய ரத்தம் அவங்களுக்கு போயிடுச்சு. அதனால அவங்கள வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆட்டோவில் நம்ம ஜானமாவே ஏறி அவங்கள வந்து மடியில் படுக்க வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் அவங்கள நினச்சி ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம அம்மு வந்து அம்மா அம்மான்னு சொல்லி அவங்களோட கடந்த காலத்தை நினச்சி பார்க்குறாங்க. அம்மு எப்படிலாம் வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது ஹாஸ்பிட்டலும் வந்துடுது. அந்த இடத்துல டாக்டர் சொல்கிறாங்க, இவங்க ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க. இவங்களுக்கு தேவையான வந்து அந்த சிவப்பு கலர் இது வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம ஜனமா சொல்கிறாங்க, நானுமே அந்த பிளட் குரூப் தான், அந்த அந்த இதுவும் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நம்ம ஜானுமாவும் அவங்களுக்கு அந்த கலர் வந்து கொடுக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம அம்மு வந்து மயக்கத்தில் இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜானுமாவுக்கு தான் எதுவும் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சிபியும் தமிழும் வந்து துடிச்சு ஓடியாராங்க. ஓடி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜானுமாவுக்கு வந்து எதுவுமே ஆகலை. ஆனால் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மு படுத்துக்கிறத நம்ம தமிழ் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா இது அம்முக்கு அடிபட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்பவே பாதிப்போடு அழுதுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம தமிழ் அழுவுறத பார்த்துட்டு நம்ம சிபியால் தாங்க முடியல. என்ன ஆச்சு தமிழ், ஏன் அழுவுற, அழாத, ஜானுமாக்கு எதுவும் ஆகாது, சரி நீ யாருக்கு அடிபட்டு இருக்கிறதுனால இப்படி அழுவுற, யாராக இருந்தாலும் என்னங்க, அவங்க மனுஷன் தானே, நம்ம ஜானமாக்காக அவங்க உயிரையே காப்பாற்றிருக்காங்க, அவங்கள நினச்சி தான் அழுகுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அம்முவை பார்க்க விடாத அளவுக்கு வந்து அந்த இடத்துல சிபியை தடுத்துட்டு வேறு இடத்துக்கு டைவெர்ட் பண்ணி விடுறாங்க. நீங்கள் போயிட்டு ஜானுமாவோட ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, இந்த அதிர்ச்சியில் ஜானுமாக்கு ஏதாவது ஆயிருக்கா பார்த்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சிபிக்குமே வந்து ஜானுமா மேலே இருக்கிற பாசத்தினால அவங்களுமே சரி நான் போய் வீட்டில் போய் எடுத்துகிட்டு வரேன், நீ ஜாக்கிரதையாக இரு, எதுக்கும் நினச்சி அழுதுட்டு இருக்காது அப்படின்றாங்க. இந்த பக்கம் முத்துக்கு கால் பண்ணிடுறாங்க. முத்துவும் வந்துடுறாங்க. என்ன தமிழ், ஏன் அழுதுட்டுருக்க, ஜானுமாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகலை, அம்மாவுக்கு தான் அப்படின்னும் போது அம்மானா என்ன அம்முவை சொல்கிற அப்படின்றாங்க. உடனே நம்ம முத்துமே அந்த இடத்த போய் பார்க்கும்போது அம்மு படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. பாரு அவங்களோட நேரம் பற்றியா, அவங்க பொண்ணே அவங்க அம்மா வந்து அவங்களுக்கு வந்து ரத்தம் கொடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்பவே வந்து ஃபீலிங்கோட பேசிகிட்டு இருக்காங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, இதுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கடவுள் வந்து இவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்லிகிட்டே இருக்கும்போது வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் ஜானுமாவும் வெளியில் வந்துடுறாங்க. எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறதுக்காக போகிறாங்க. அப்போ அம்மு வெளியில் வந்துட்டு அம்மான்னு கூப்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு ரொம்பவே எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம கணேஷ்க்கு எங்கே இந்த அம்முவை வந்து ஏற்றுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஷாக்காகவே பார்க்குறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜானுமா வந்து நான் உனக்கு அம்மா கிடையாது, நான் என்றைக்கும் உன்னை தலை மொழிவிட்டேன், அதனால நீ இந்த பேரெல்லாம் வச்சு கூப்பிட்டுக்கிட்டு என் கூட உறவு கொண்டாட வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் வந்து நம்ம பிரகாஷ் தான் வந்து பதில் சொல்லணும். ஏன்னா பிரகாஷுக்கு தான் நம்ம கணேஷால் தான் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம், அம்மு இதுக்கு காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் எழுந்து வந்து சொன்னால் மட்டும்தான் நம்ம ஜனமாக்கு உண்மை தெரியும். கூடிய சீக்கிரத்தில் அது நடக்க போகுது. இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க. அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.